இப்போ இந்த 2 நாட்களாகவே என்னென்னா திருப்பரங்குன்ற மலையை பற்றி தான் இருக்குது. ஏன்னா திருப்பரங்குன்ற மலை இதில் தீபம் எங்கே ஏற்றுறது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1500 வருஷம்ன்றாங்க. இவங்க சொல்கிறது 100க்கு 100 வருஷமாக தான் ஏற்றலை அப்படின்ட்டு. அந்த வரலாற்றை அடித்து பார்க்கும்போது 1500 வருஷத்துக்கு மேற்பட்டவர். இன்றைக்கி ஊடகங்களில் ஃபுல்லாக சமூக வலைத்தளங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ ராஜராஜ சோழர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்து எப்படி இருந்துச்சு கொண்டு வந்துச்சுன்னு எல்லாமே தெரியும். அப்படின்னு வரும்போது என்னமோ இப்போ போய் இப்போ நம்ம போன வருஷம் எடப்பாடி ஆட்சியால் ஏற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ போய் புதுசாக வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து அதை நிப்பாட்டிட்டுன்ற மாதிரி வந்து திமுக அரசு வந்து இந்துக்களுக்கு வந்து எதிரியாக இருக்குது, எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னா என்ன ஒன்றும் தெரியலையே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலின் வந்துட்டுதேன் என்னை கேட்டால் ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கங்க, திருச்செந்தூர் எடுத்துக்கங்க, பழனி எடுத்துக்கங்க, எண்ணற்ற முறையும் நீங்கள் கோயில் சொல்லுங்கள். எல்லா கோயில்லையுமே இன்றைக்கி முதலமைச்சர் வந்துட்டு தான் இன்றைக்கி அப்பா இந்துக்களுக்கு எதிராக எது கும்பாபிஷேகம் நடத்துகிறாரு ஒன்றும் புரியலையே. அப்போ உங்களோட நோக்கம் என்னென்னா நாங்கள் யாருக்கு எதிரானவரும் இல்லை. அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, எம்மக்களும் எம்மதமும் எங்களுக்கு சம்மதம் தான். நாங்கள் இன்றைக்கி எதுக்கு நான் வந்து எங்களோட இன்றைக்கி வந்து என்னது நீங்கள் சொல்லுவீங்க இல்லை பூஜை அறைன்றது சாமி ஒரு இடத்துல எதுக்கு பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எங்களை பேரை சொல்லி இந்துக்கள்ன்ற பேரை சொல்லி நீ வந்து இங்கே அரசியல் நோக்கத்தோடு கொண்டு வந்துக்கிட்டு இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று கலவரத்தை பண்ணிட முடியாதா அப்படின்றத நோக்கம்தான். வந்து கிடா வெட்டுறதை பற்றி பிரச்சனை, கிடா வெட்டினா என்ன அப்படின்ற மாதிரி போய் வந்துச்சு. கடைசியில் எப்பயும் நடந்துக்கிட்டு இருக்க தானே, இது நடந்துக்கிட்டு இருக்கதான் நடக்கக்கூடாதுன்ற, நடக்காத நடத்தணுன்ற. அப்போ அது யார் எதிர்ப்பான ஆள்கள்? நீதிமன்றம் சொன்னால் அங்கே உடனே செய்யணும் எதாக இருந்தாலும் அப்படின்னா நீதிமன்றம் மக்களுக்கானதா இல்லை மக்கள் வந்து நீதிமன்றத்துக்கானவர்களா? மக்களுக்கான நீதிமன்றம், நீதிமன்றத்துக்கான மக்கள் இல்லைல்ல. மக்கள் இங்கே ஒரு பிரச்சனை வரும், கலவரம் வரும்னு தெரிஞ்சால் அதை வந்து அரசு வந்து அதை தடுக்கத்தானே பார்க்கணும். நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா நீதிமன்றம் நாளைக்கு அச்சுராஜா தலையில் வந்து தீபத்தை கொளுத்துக்கன்னு சொல்லுது. நான் சொல்கிறேன் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஒரு நீதிபதி வந்து ராஜராஜா தலையில் தீபம் ஏற்றுக்க அப்படின்னா ஏற்றிடலாமா? நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு நீதிமன்றம் போய் ஹச்ராஜாவை போய் கைது பண்ண சொல்லிச்சு. ஹச்ராஜா வந்து கைதாகிட்டாரா? நீதிமன்றமே மயிராகுது அப்படின்னாரு. ஆடிட்ட குருமூர்த்தி என்ன சொன்னார்? நீதிமன்றத்தை நீதிபதிகள் என்ன சொன்னார்? நீதிபதிகள் ஃபுல்லாமே அரசியல்வாதியை காலில் விழுந்து நீதிபதி ஆகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ எந்த இது உங்களுக்கு பரல, எந்த நீதிபதியும் கண்டடிக்கலை. இந்த பாஜக சங்கிகள்லாம் பொங்கி எழுகலை, குருமூர்த்தி மேலே எந்த ஒரு வழக்கும் போடலை. இது மக்கள் ஒரு கலவரம் வரக்கூடாது, இது நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறது. என்னை கேட்டால் எனக்கு எண்ணற்ற நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நாங்கள் போகிறத அவங்க தடுக்க மாட்டோம், அவங்க போகிறத நாங்கள் தடுக்க மாட்டோம். என்ன இருக்குது எனக்கு? நாங்கள் எங்கேயும் போகிறதுக்கு கூடாதா? நீங்கள் என்னென்னு சொல்கிறேன்னா அங்கே போய் சிக்கந்தர் மேலே அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க தூணில் தான் கொளுத்தணும்னா இது என்னது? அப்போ நான் சொல்கிறேன் இல்லை, ஹச்ராஜா தலையில் தான் கொளுத்தணும், நயனேந்திர தலையில் தான் தீபத்தை ஏற்றணும். எனக்கு ஒரு நான் இந்து தான், நான் உனக்கு கொளுத்தணும் விளக்கு போட்டால் எனக்கு ஒரு நீதிபதி ஒரு சாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாரு வச்சுக்கிடுவோம். சாதகமாகவே தலையில் ஏற்றுங்க. எத்தனை வருஷம் ராஜராஜா தலையில் ஏற்றலை. எனக்கு ஹச்ராஜாவே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு என்னோட நோக்கம். எனக்கு கலவரக்காரங்க இங்கே இருக்கக்கூடாது, நாடு கடத்தணும். ஏன்னா மண்ணுக்காண்டி போராடணும்னே வெள்ளக்காரன் நாடு கடத்தினான் மருதுவாண்டியர் காலத்தில், சின்ன மருது மயனெல்லாம் நாடு கடத்தினாங்க. இன்றைக்கி உங்களை கடத்தாமல் வச்சுருக்கிறது தான் பெரிய கேள்வி. ஏன்னா நீங்கள் ஒன்றிய அரசு அதிகாரம் உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்க. நீதிபதிகள் ஃபுல்லாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் கூட அவங்க பதவி முடிஞ்ச ஒருபாடு வந்து ஆளுநர் ஆகிறாங்க, இது எம்பி ராஜ்யசபா எம்பி ஆகிறாங்க, எண்ணற்ற அரசு துறையில் உயர் அதிகாரியாக வராங்க, சட்டத்துறையில். அப்போ என்ன அர்த்தம்? உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே ஏதாவது ஒரு பதவி இருக்கா? ஜனாதிபதிக்கு பதவி இருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதின்ற. அப்புறம் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன இருக்குது? நாங்கள் உயர்நீதிமன்றம் நாங்கள் சொன்னால் தான் கேட்கணும், நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. இது மக்கள் அதை கேட்குறேன். மக்களுக்கான சட்டமாக, சட்டத்துக்கான மக்களா? இது மக்களாட்சி நடக்குதா இல்லை சட்டத்தின் ஆட்சி நடக்குதா? மக்களாட்சிக்கு தானே சட்டம் எல்லாமே. மக்களை இதுக்குன்ட்டு தப்பு பண்ணால் கேளுங்க. கலவரம் நடக்கூடாமல் தடுக்கிறான்ற கேட்குறீங்கன்னா நேற்று அந்த காவல்துறை அதிகாரி சரியான உண்மையிலே அவருக்கு பாராட்ட சொல்லணும். ஏன்னா எந்த அதிகாரியாக இருந்தால் கூட அந்த இடத்துல அப்படி செஞ்சுருப்பாரான்னு தெரியல. நான் அனுமதிக்க முடியாது, என்ன நடந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அது நீதி உடனே சொல்ல நாங்கள் வந்து இந்திய துணை இராணுவத்தை கொண்டு வந்து எங்கள் நீதிமன்றத்துக்கு இருக்காங்கல்ல, அந்த துணை அந்த இராணுவத்தில் உள்ள அவங்களுக்கு சம்பளம் யார் போடுறா? எங்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குது இல்லை ஒன்றிய அரசு கொடுக்குதா? நாங்கள் மொட்டை வரிக்கான சரி முதல் நீங்கள் திருப்பி கொடுக்குறியா? எங்களுக்கு 35 காசு கட்டினோம்னா எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குற? நான் 1 ரூபா கட்டினா 35 பைசா கொடுக்குற. நீ அதே 10 பைசா 5 பைசா கட்டுறவனுக்கு நீ 1 ரூபா 2 ரூபா கொடுக்குற. அப்போ என்ன அர்த்தம்? இது யாருக்கானது? ஒன்றும் இல்லையும் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அது அங்கே தொட்டு இங்கே தொட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மதத்துக்கு நாங்கள் அதே பாதுகாவலர். நானும் அந்த ஆறுபடை பயணம் போகிறேன், இன்றைக்கி வேலை வச்சுட்டு பேசுகிறேன்னு அர்த்தம்.
இதுவரை 3 பயணமாக நான் போய் 6 படையில் தங்கி இருந்து சாமி கும்பிட்டு வரேங்க. வருடம் இந்த வருஷம் இந்த டிசம்பர் 24 கிளம்புறோம். அப்போ நாங்கள் கும்பிட்ற யாரும் தடுக்கலை. இல்லை நீ போய் என்ன நாளைக்கு போய் ஒரு இதில் போய் என்ன இஸ்லாமியர்கள் போய் உங்களுக்கு தடுத்தாங்களா யாராவது போகிறத? போகிற போக்கில் எதுவாக இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு என்னென்னா, மற்ற மாநிலத்தில் ஃபுல்லாக பண்ணி பார்த்தியே, தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல. இங்கே எதையாச்சும் பண்ணணும். மதுரைக்காரனே உன்னை செருப்பில் அடித்து வெட்ட போகிறாங்க. ஏன்னா மதுரைக்காரன் ஓரளவு தான் பொறுமையாக இருப்பான். நாங்கள் பக்கத்து மாவட்டம் சிவகங்கையாக இருந்தாலும் கூட எங்களுக்கும் தெரியும். என்ன நாங்கள் அன்றைக்கி வெள்ளைக்காரனை எடுத்து போடும்போது தென் மாநிலங்கள்லேருந்து தென் மாவட்டங்கள்லேருந்து தான் அதிகமாக போனது. வெள்ளைக்காரனுக்கு நீங்களா போனீங்க? சாவுக்கார எலி கொடுத்துட்டு வெளியே வந்தவளுக்கு நீங்கள்லாம் தைரியமாக நீங்கள் நின்றாளுங்களா? நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு நேரத்தில் ஒரு நிலம் முருகனே உங்களை வேலை வச்சு குத்தினாலும் குத்திடுவார். அப்படி தான் நடக்க போகுது. இந்த வேலை வச்சு கஜராஜாவை தான் குத்தப்படுறாரு. இந்த சங்கி கூட்டத்தை தான் குத்தப்படுறாரு. ஏன்னா முருகன் பேரை சொல்லி பண்ணுறிய வருங்க. அப்போ நீங்கள் மற்ற மாநிலம்லாம் முருகன் கோயில் கட்டுங்களடா பாப்பா. முருகனுக்கு இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க இல்லை? முருக தமிழ் கடவுள் தானே. நீங்கள் சொல்கிற மொத்தத்தில் எதுவும் நீ கடவுள் ஒத்துக்கிறீல்ல? நீ எல்லா மாநிலத்திலும் முருகன் கோயில் கட்டி கும்பாசியம் பண்ணி எல்லா இடத்துலையும் செய்ய பார்ப்போம். எங்கே போனீங்க நீங்கள் இவ்வளோ நாளா? எதையாச்சும் ஒன்று பண்ணி இதை தேர்தல் வருதுன்றக்காண்டி இந்த தேர்தலில் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை வந்துச்சு. திருப்பரங்குன்றத்தில் ஜெயிச்சு காட்டுங்கடா. நீங்கள் ஜெயிப்பிலானா போகும்போது நீங்கள் அயோத்தியில் போய் கட்டினீங்க. அயோத்தியில் ஏன்டா தோற்றிய? 40-50 வருஷமாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும் நீ இல்லை கட்டினியில் ஏன் தோற்றிங்க? ஏன்னா அங்கே உள்ள மக்களுக்கே தெரியும், இவன் வெறுப்பை விதைக்கிறாங்க, இவங்க மக்களுக்கானவர் இல்லை, இது எப்படியாவது ஒன்று பண்ணணும்னு பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் அங்கேயே தோற்றிய. நீ நல்லா செஞ்சுருக்கா இங்கே ஜெயிச்சிருக்கணும்ல. இன்றைக்கி பாண்டையில் ரங்கராஜ் பாண்டையெல்லாம் உட்காந்துட்டு பேசுகிறாப்புல. நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா அதை செஞ்சுதான் ஆகணும். நீதிமன்றம் சொன்னதுச்சுன்னா நீதிமன்றத்தில் போய் அதை நீதிமன்றம் என்ன சொன்னாலும் கேட்ட முடியுமா? மக்களுக்கான நீதிமன்றம். இது நீதி அரசு பார்த்தாலும் கேட்குறேன். நான் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா கேளு. நீ சும்மா போய்கிட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய சொல்கிறாப்புல 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஏற்றிருக்காங்கல்ல அவர் கணக்குக்கு. 100 வருஷமாக தானே ஏற்றலை, அதுக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்களே. 100 வருஷமாக ஒன்று சொல்கிறாங்களா? நீங்கள் ஐயருக்கு தலையில் 100 வருஷமாக ஜோதி ஏற்றலை இப்போ ஏற்றுவான். நீங்கள் தான் புனிதர் கடவுளோட மறுபிறவி ஆச்சுல, உங்களுக்கு ஒன்றும் எரியாதில்ல, தலை எரியாதில்ல. தலையில் ஒரு சூடத்தட்டை கொட்டி தீயை பற்ற வைப்போம். நீங்கள் தான் சாமியோட மறு உருவமாச்சு. அப்படிலாம் இல்லை, யாரே தலை பிடிச்சி எரியும். சாமின்றது தன்னை மீறின ஒரு சக்தி. அதுவும் வழிபாடாது. அல்லாவை கும்பிடுவாங்க, இயேசுவை கும்பிடுவாங்க, நாங்கள் முருகனை கும்பிட்றோம். இந்த வீட்டிலேயே சிவனை வச்சு கும்பிட்றோம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லி நாங்கள் வழிபட வர்றோங்க. எங்களை நீ இந்துக்களுக்கு எதிரியானன்னு கொண்டு வராத. திமுக இந்திருக்கா இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்காது. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக கும்பாபிஷேகம் நடத்துனது இப்போ நடக்கிற முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்துக்களுக்கு எதிரானவங்க எதுக்கு அதை பண்ணுறாரு? தடுத்து அவர் எல்லைச்சாமியாக நிற்கிறாரு. நம்ம சொல்கிறோம்ல பிஜேபி எதுக்கு வரக்கூடாது. நீ வராமல் இருக்கும் போது நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் சமூக நீதி காவலர் முத்துவேலு ஸ்டாலின் இருக்கும்போதே எப்படி இருக்குன்னா, நீ இப்போ எடப்பாடி இருக்கும்போது கொடுத்திருக்கியா? நீ எடப்பாடி இருந்தால் நினச்சா, ஆனால் நீ விட்டுருப்பாப்புல. நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லி காவல்துறையை போட்டு தடுத்து செஞ்சுருப்பாப்புல. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி எடப்பாடி முழு சங்கியாக மாறி நிற்கிறாப்புல. அம்மையா ஜெயிலில் இருக்கும்போது இது பண்ணப்பட்டிருக்க மாட்டாங்க. அவர்கள் அவங்கள அந்த அம்மா இதெல்லாம் பண்ணாது. அவங்க முழுக்க சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட மக்களுக்கு எதிரானது எதுவும் செய்ய மாட்டாங்க. கிடா வெட்டக்கூடாதுன்னு நான் கோயிலில் அவங்க அம்மா அந்த அம்மா இந்த கதைக்கு போனாங்க பார்த்தியில்ல. கிடா கோயிலில் வெட்டக்கூடாதுன்னு தோத்தாங்க. திருப்பி பயந்து வாபஸ் வாங்கினாங்க. சரி நாளைக்கு பாண்டி கோயில் இதே மதுரை பாண்டி கோயிலில் கிடா வெட்டுருவான். ஹெச் ராஜாவும் நயனானந்தரே வானதி சீனிவாசன் அந்த நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் வந்துருங்க, வாங்க கிடாக்கறி சாப்பிடுங்க. நீங்களும் நானும் இந்து தானே, கிடா நானே சொந்த காசில் வெட்டுறேன், வா கறி சாப்பிட்டு போ. நான் இந்துக்கள் தானே, நான் இந்து தானே, நாங்கள் கிடா வெட்டுறோம் சாப்பிடு. அப்போ இதிலே ஒற்றுமை இல்லையா? ஏன்னா எந்த டயத்தில் எங்களுக்கு சாமி கும்பிடணும், மாலை ஓட்டுற டயத்தில் நாங்கள் கவிச்சு சாப்பிடாமல் இருப்போம். மற்ற டயத்தில் கிடா கறி சாப்பிடுவோம். எல்லா இதுவும் மாட்டுக்கறி கூட எல்லாம் சாப்பிடுவோம். அது எங்களோட எதுவுமே. நீ மாடை ஆடு வெட்டக்கூடாதுன்றீல. மாடு நாங்களும் தெய்வமாக நினைக்கிறோம். அப்புறம் சரி நான் கூட மாட்டுக்கறி சாப்பிட, நீ எதுக்கு மாட்டுக்கறி எதுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன்? இப்போ இந்தியாவில் அதிக மாட்டுக்கறி ஏற்றுறது யார்? இந்த ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசு தானே ஏற்றுமதி பண்ணுது. அப்புறம் நீ இதுக்கு மாடை ஃபுல்லாக மாடு செத்தவொன்னே எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி புதைங்க, அது எதுக்கு நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறேன்? அப்போ யாருக்கு எப்படி சொல்கிற பாரு. அப்புறம் ஒரு நோக்கம், நாங்கள் சாமி முறை அது அவங்களோட வழிபாடு என்ன பண்ணி நீ எதுக்கு பண்ணுறத? உன் தலையில் உனக்கு கிடா வச்சு உன் தலையை வெட்டினாங்களா? கிடா வெட்டக்கூடாது. இன்றைக்கி இவ்வளோ எத்தனை நாள் நம்ம இப்போ புதுசாக தேர்தல் டயத்தில் இப்போ போன வருஷம் கூட வாயை பற்றிக்கிட்டு இருந்தியா? அந்த 2011 அந்த ஒரு 2014க்கு அங்கிட்டு மோடி ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி
அந்த ஒன்றியத்தில் மோடி வந்தோடனே முதவே இந்த ஒரு ட்ரிப்பு ஒரு கலவரத்தப்பெல்லாம் கொண்டு வந்து பார்த்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, அப்போலேருந்து ஆரம்பித்தாங்க சில இதுகளை. ஆனால் நீ இதே திருப்பங்குன்றம் சம்மந்தப்பட்டதுக்கு இதே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அப்போ நீங்கள் எது கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குது, அவங்கெல்லாம் இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி மனுவை தள்ளுபடி பண்ணாங்க. அப்போலேருந்தே இவங்க விதை போடுறாங்க, பார்த்துக்குங்க. அப்போ 11 வருஷத்துக்கு போனாங்க, நடக்கலை. இப்போ கடைசி இப்போ ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன் அப்போ அதிமுக காலத்தில் நடக்கல, இப்போ எப்படி நடக்கும்? அதிமுக காலத்திலே நீ பண்ண முடியல, ஏன்னா அன்னைக்கு உள்ள நீதிபதி சொன்னார்ல. இப்போ நீதிபதி சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்கணும்னா இது என்னது இருக்குது? நீதிமன்றது மனிதர்கள் தானே, அவங்க தப்பே செய்ய மாட்டாங்களா? நீதிபதி சொல்லிச்சா அவர் ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார், இன்றைக்கி நிலைமைக்கு வர அது ஸ்டே வாங்குற வர நீதிமன்றம் சொல்கிறதே அதே இது நீங்கள் எப்படி காவல்துறை தடுக்க முடியும் அப்படின்னா, நாளைக்கு நீதிமன்றம் என்ன கொடுத்துச்சுனாலும் அதை நான் சொன்னேன், ஹெச்ராஜா தலையில் வச்சு கொளுத்த சொன்னால் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா கொளுத்திடுவோமா? என்ன நீங்கள்லாம் நீதித்துறை பண்ணுறது, நீங்கள் என்ன கடைப்பிடிச்சிருக்கீங்க? முல்லைப்பெரியாறு அணையில் தண்ணி திறந்து நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா நீங்கள் திறந்து விட்ருக்கீங்களா? அந்த மாநில அரசு கேட்டிருக்கா? ஏன்னா மக்களுக்கு எதுனா அவன் அங்கே பிரச்சனை வரணும்னு நினச்சி அவன் செய்ய மாட்டான். அப்போ இங்கே ஒரு கலவரம் வரும்னு சொல்லி இன்றைக்கி எல்லைச்சாமி மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தடுக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு எரியுது. அவர் எப்படி திறந்துடுறாரு, இந்துக்களுக்கு எதிரானவர் இருக்கார் அப்படின்ட்டு. வா, தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் நிற்கிறீங்கள, நெல் அதிமுக நெல். நாங்கள் சொன்ன மாதிரி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெல்றமா இல்லை மாத்திரம் பாரு, அன்னைக்கு கேளு. அண்ணே அதோட வாயை பற்றிட்டு உட்காந்துடுறியா? போகிற போக்கில் என்ன வேணுமானாலும் பேசலாம், என்ன வேணுமானாலும் செய்யலாம்னா அதுக்கு நீ அரசியல் ரீதியாக பேசு. நீ இன்றைக்கி வந்துக்கிட்டு இந்துக்கள்ன்ற பேர் ஒரு கோரியில் நாங்களாம் சாமி முறை என்னெல்லாம் ஒருத்தன் கேட்குறான், நீங்கள்லாம் பிஜேபிக்கு வரலாம், நல்லா சாமி முறையில் ஏன் சாமி முறையில் பிஜேபிக்கு தான் இருக்கணும் இருக்கா? நான் நாம் தமிழிலிருந்து வெள்ளங்கட்டயத்தில் என்னையே இதே அவர் இன்றைக்கி மேப்பல் சக்தி அவர் அப்போ அதான் வரல பிஜேபிக்கு, என்னையே கூப்பிடாம ஒருத்தன், நீங்கள் வாங்க உங்களுக்கு வண்டி வீடு நீங்கள் வாடகை வீட்டில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருவோம், கார் வாங்கி கொடுத்துருவோம், உங்களுக்கு நீங்கள் மாவட்ட தலைவராக போய் சிவகங்கை மாவட்ட தலைவர் பொறுப்பே வாங்கி கொடுக்குறோம், உங்களை ஒரு ஆளு இங்கே கட்சி வளர்க்கணும், நீங்களாம் நல்லா சாமி கும்பிட்ற ஆளு. ஏண்டா என்ன கொள்கை இருக்குது? பொறுப்பு கொடுத்தா எந்த கட்சிக்கு போய் உட்காந்துருவான். இன்றைக்கி திமுக அடிப்படை உறுப்பினர் தான். இன்றைக்கி திமுக கலந்து பேசுகிறேன்னா நான் நாம் தமிழர் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் கூட இன்றைக்கி நான் சும்மா உறுப்பினர் தானே. இன்றைக்கி எனக்கு துடிக்குதில்ல, நீ ஒரு மாவட்ட தலைவர் பதவி தாரம்ன்றது வேணாம்னு சொல்கிறதுக்கு அப்போ நான் எனக்கு ஒரு நாளைக்கு இறப்பு வரும். இருக்கிற வரல எல்லோரும் சமம்னு நினைக்கிறவங்க எல்லோரும் மக்களுக்கானதை வாழ்ந்து போகணும். எப்படி வாழ்ந்துறேன், இன்றைக்கி கார் வச்சுருக்கேன், பெரிய வீட்டில் வச்சுருக்கேன், அரசியலில் உயர்ந்த இருக்கேன்னா மண்ணுக்குள்ளே போகாமல் வானத்தில் போய் நிலாவில் அடக்கம் பண்ணிடுவோமா? உங்களெல்லாம் போகிற போக்கில் எதையாக இருந்தாலும் வச்சுக்கிட்டு எதை ஆசை காட்டாது. ஆசைக்கு அடங்காதவனு இருப்பேன், நேர்மையான ஆள் இருப்பேன். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் என்னை மறாலும் நீ விலை வாங்க முடியாது. இங்கே பதவி ஆசை காட்டுறது வாங்க மாவட்ட தலைவர் நாங்கள் பிஜேபியில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. எங்கே இருக்க எப்படி இருக்கணும்லாம் இல்லை, எல்லோரும் மண்ணுக்குள்ளே தான் போக போகிறோம். அம்மையார் ஜெயலலிதா காட்டல காசா, அந்த அம்மையார் எங்கே போய் படுத்திருக்காங்க? அம்மையார் ஜெயலலிதா பற்றி யாராவது பேசுகிறீங்களா நீங்கள்? ஏதாச்சும் இரும்பு பெண்மணி, தைரியமான பெண்மணி, நீதிமன்றம் தானே சொல்லிச்சு குற்றவாளின்னு சொல்லி. அந்த அதிமுகக்காரன் யாராவது எடப்பாடி போட ஒத்துக்குருவானா? நீதிமன்றம் சொல்லிருச்சுரா குற்றவாளி, முதல் குற்றவாளியே ஒன்றுன்ட்டு ஏற்றுக்கிறீங்களா? தைரியமான பெண்மணி, வீரப்பெண்மணி. யார் ஊழல் வழக்கில் இன்றைக்கி அந்த மாதிரி இருந்தால் உள்ளதே இருந்திருப்பாங்க. சசிகலாமா 2வது தான், முதல் இருந்திருப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் பேச மாட்டேன். ஆனால் திமுக ஊழல் செஞ்சிச்சு, ஊழல் சொன்னால் எந்த இதில் வழக்கில் ஊழலில் போய் தண்டிச்சாங்க நீதிமன்றம்? எந்த நீதிமன்றம் சொல்லிச்சு? சும்மா ஒரு கோர்ட்டை போய் இவங்களாம் ஒரு வழக்கை போட்டோடனே அவங்க குற்றம்னா இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்ணாதீங்க. அந்த முறையை உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. திருப்பரங்குன்றம் நாங்களும் சொல்கிறோம், முதல் படை வீடு. நாங்கள் 6 படை போகும்போது முதல் போகிறது திருப்பரங்குன்றத்துக்கு தான். இந்த வேலை மொதமாக திருப்பரங்குன்றத்தில் சாமி கும்பிட்டோம். இந்த பாருங்கள் எண்ணற்ற வேலை வீட்டில் வச்சுருக்கேன். வேலை கொண்டு 6 படையிலையும் வச்சு சாமி கும்பிட்டு தான் கொண்டு வந்து வீட்டில் வைப்பேன். இதே வேலை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். இதே திருப்பரங்குன்ற முருகனே உங்களுக்கு அழிவு, உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் அழிவு போறிய. திருப்பரங்குன்ற முருகனே உங்களை கண்டிப்பாக இறைவன் ஒன்று இருக்காருன்றதை நம்புகிறோம், இந்த பிரபஞ்சம் இருக்குன்றதை நம்புகிறோம். நிச்சயமாக இன்றைக்கி சொல்கிறேன், இந்த இப்போ நின்ற புள்ளா அவனுக்கு ஒரு நல்ல சாவே வராது அவங்களுக்குலாம். அந்த முருகனே உங்களுக்கு சொல்லுவாங்க நரகம்ன்றது. நீ நம்புறீல, அந்த நரகத்துக்கு தாண்டா நீங்களாம் போவீங்க. ஏன்னா ஒற்றுமையாக இருக்கிற நீ பிரிக்கணும்னு நினைக்கிறவாரு. கடவுளுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்டா. கடவுள்ன்றது நம்ம மனசாட்சிக்கு தான். பிரபஞ்சத்தை சூரியபானை கூட கும்பிட்டுட்டு போகலாம். ஒருத்தர் காளியத்தை கும்பிடுவாங்க, மாரியத்தை கும்பிடுவாங்க, நாங்கள் முருகனை கும்பிட்றோம், சிவனை கும்பிட்றோம். ஒருத்தர் பிள்ளையாரை கும்பிடுவாங்க, ஒருத்தர் இவரை ஐயப்பனை கும்பிட்றாங்க. ரொம்ப அவங்களுக்கு எல்லா சாமியும் கும்பிட்டாலும் இஷ்ட தெய்வமாக ஒருத்தர் வச்சுக்கிடுவாங்க. எந்த சாமி கும்பிடலாம், தாய் தப்பனை கும்பிட்றவன்னு இருக்கான், அது அல்லாஹ் கும்பிட்றாங்க, இயேசுவை கும்பிட்றாங்க. உங்களுக்கு எங்கே வலிக்குது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே நேற்று அன்றைக்கி எழுதிட்டாங்கல்ல, அங்கேயே கோயிலில் நிர்வாகம் தானே ஏற்றிருக்கு.
அந்த ஜோதியை ஏற்றிருக்காங்கல்ல, உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஏன் இங்கே ஏற்றலை? இங்கெல்லாம் ஏற்ற முடியாது, தற்காலம் ஏற்ற முடியாது. வேணும்னா ஹெச்ராஜாவை கூட்டிகிட்டு வாங்க இதே திருப்பங்குன்றத்தில் ஹெச்ராஜா தலையில் வேணும்னா கொளுத்துவோம். அது கேட்போமே, அங்கே அவ்வளோ நடந்துச்சு. யாராவது மக்கள் கை தட்டினாங்க. உங்களை கைது பண்ணோன்னே மக்கள் கை தட்டுறான். இன்றைக்கி சமூக வலைதளக்குள்ளே பாருங்கள், இந்த ஆர்எஸ் சங்கி கூட்டம் மட்டும், இந்த எடப்பாடி அடிமை கூட்டம் மட்டும்தான் நீதிமன்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்ற எவனா வாய தர மக்கள் ஃபுல்லாக சந்தோஷப்படுறான், இவங்களை பிடிச்சி வெளியே விழாதியன்ட்டு. நான் சொல்கிறேன், ஹெச்ராஜா வெளியே விடக்கூடாது. மனித குலத்துக்கே எதிரானவன் ஹெச்ராஜா, மானங்கட்ட ஹெச்ராஜா. இந்த மானங்கட்ட ஒன்றிய மோடி அரசு இது ஃபுல்லாக வேடிக்கை விட்டு நீதிபதிகளை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நீதிபதியை போட்டு பண்ணுது. இங்கே திருப்பி ஒரு கட்டத்துக்கு எங்களால் அந்த தள்ளாதிய. நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கிறோம். அரசியலமைப்பு சட்டம்ன்றது மக்களுக்கானது தான். ஆனால் நீங்கள் சட்டத்தை நீங்கள் மாற்ற நினச்சவன். அம்பேத்கர் படம் எதுக்கு அதிலலாம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீங்களாம்? அம்பேத்கரை பற்றி பேசுகிறவங்களுக்கு தான் என்ன தகுதி இருக்குது? சும்மா போகிற போக்கில் எதாவது பேசிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக மக்கள் ஆளக 2026 இந்த அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சதுனாலேயே அந்த பிஜேபியோட சங்கி கூட்டங்களோட யார் கூட்டணி வைக்கிறானோ அவனை ஃபுல்லாக நிச்சயமாக அந்த வேல் மேலே வச்சுட்டு சொல்கிறேன், நீங்கள் கட்டுத்தொகை கூட வாங்க மாட்டீங்களா? நீங்கள் டெபாசிட் இழக்க போகிறீங்க, கட்டுத்தொகை வாங்காமல் அசிங்கப்பட போகிறீங்க. 234 தொகுதி சரியாக நம்ம வேலை பார்த்தோம்னா, நீங்கள் சொல்கிறதில்ல சரியாக புள்ளி வரத்தோட வேலை பார்த்தா 234 தொகுதி எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக வேலை பார்த்தா நான் சொல்கிறேன், இதே இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்குது வேலை பார்த்தோம்னா. ஏன்னா நம்ம இன்றைக்கி வரதை நம்ம கலவரமாக மாத்திரம் நினைக்கிறேன், நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நாங்கள் தீபாவளிக்கு சாமி நாங்கள் பலாரம் சொல்லிட்டோம்னா கொண்டு இஸ்லாமியர் கொடுக்குறோம், இஸ்லாமியர் பிரியாணிகள் கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன வலிக்குது? கிறிஸ்மஸ் வரும்போது எங்களுக்கு கேக் கொடுக்குறாங்க. நாங்கள் அதே மாதிரி பொங்கலுக்கு வந்துச்சுன்னா பொங்கல் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன வலிக்குது? சும்மா போகிற போக்கில் இங்கேருந்து கலவர பூமியாக மாற்றினீங்கன்னா நீங்கள் செருப்படி தானே பட்டு போறியா? நிச்சயமாக இந்த வேலுண்டு வினையில்ன்ற மாதிரி இந்த வேலே நிச்சயமாக சங்கி ராஜாவையும் இந்த சங்கி கூட்டங்களையும் சங்கிக்கு ஆதரவாக இருக்க எடப்பாடி பழனிசாமி பேரை பேச்சுக்கிட்டு பழனிசாமின்னு பேரை வச்சுக்கிட்டு சங்கி கூட்டங்களில் போய் நிற்கிறவர் தமிழக மக்களுக்கு எதிரானதா? அந்த மக்களே இந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவனை போற்றி சிவன் இருக்கார். அந்த சிவனோட சூழாயத்தில் உங்களுக்கு எழுதுமாடா. இன்றைக்கி சாமி மட்டும் தான் உங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி சாப்பிடாம உட்காந்து உங்களை திட்டிக்கிட்டு இருக்கேன்டா. உங்களை உட்காந்துக்கிட்டு எதுக்குடா பேசுகிறேன்? உங்களை பேசணும்.